அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசின் தலையிடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொணரும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் போன்கள் பறிமுதல் செய்யப்படுகின்ற சம்பவம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகையாளர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளுக்கும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, பத்திரிகையாளர் போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க முழுக்க அரசின் தவறு. அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது. உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் ஸ்டாலின் மாடல் அரசு இவ்வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகிறதோ என சந்தேகம் எழுகிறது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொண்டு வரும். யார் அந்த சார் என்று கண்டறிய இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.